ஹாய். இப்போ நம்ம அட்வைசருக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக அட்வைசர் பெனிஃபிட்டில் ஃபஸ்ட் இயர் கமிஷன் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் செக்மெண்ட் போனஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. ரினிவல் இயர் கமிஷன் இருக்கும். ஸோ ஃபர்தராக ஃபஸ்ட் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் ரினிவல் எவரி இயருக்கு உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜில் கமிஷன் வந்துட்டுருக்கும். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு மந்த்லி இன்சென்டிவ் இருக்கும், குவார்ட்டர்லி இன்சென்டிவ் இருக்கும், ஆனுவல் இன்சென்டிவ் இருக்கும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குற இன்சென்டிவ்ஸோட ஹெட்டிங்ஸ். ஸோ ஓகே, ஃபஸ்ட் இயர் கமிஷன் அப்படிங்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஒரு அட்வைசர் உள்ளுக்குள்ளே எக்ஸாம் எழுதி வரும்போது அவங்க பேஸ் அட்வைசராக வருவாங்க. அவங்களுக்கு M0 to M3 இந்த 4 months பார்த்தீங்க அப்படின்னா M0 to M3ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பீரியடில் உங்களுக்கு லைஃப் அட்வைசராக ப்ரமோஷன் எடுக்கிறதுக்கு நார்மலாக 3 lakh பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும். ஆனால் இந்த M0 to M3க்குள்ள 1.5 lakhs பண்ணவே உங்களுக்கு டைரெக்டாக இந்த ப்ரமோஷனு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த நான் நார்மலாக பேஸ் அட்வைஸராக இருந்து லைஃப் அட்வைஸராக ப்ரமோஷன் எடுக்குன்னா எனக்கு என்ன யூஸ்ன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக நீங்கள் வாங்குகிற கமிஷன்லேருந்து 42.5% எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். தட் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு 10% அதிகமாக கிடைக்கும் நீங்கள் பேஸ் அட்வைஸ்லேருந்து லைஃப் அட்வைஸராக ஆகும்போது. ஸோ உங்களுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 13 month பர்சிஸ்டன்சின்னு இருக்கும். இன்ஷியலாக உங்களுக்கு வராது. நெக்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ்லேருந்து தான் 13 month பர்சிஸ்டன்சி அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். ஸோ FIC அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் கமிஷன். இது வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே உங்களுக்கு டிஃபர் ஆகும். இது நார்மலாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.5%லேருந்து 28% வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் இயர் கமிஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ரினிவல் இயர் கமிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5%லேருந்து 7% இருக்கும். சம் ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1% to 7% வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கான ஒர்க்கிங்ஸு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 1 lakh ப்ரீமியம் பண்ணால் பேஸ் அட்வைஸர் இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தோன்னா நம்ம ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா FIC 20% நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் இயர் கமிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு பர்சன்டேஜ்லேருந்து உங்களுக்கு 28% வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன்னா அதனால் நான் 20% ஆவரேஜாக எடுத்திருக்கேன். நீங்கள் 1 lakh ப்ரீமியம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20,000 வந்துட்டு உங்களுக்கு கமிஷனாக கிடைக்கும். இதே நீங்கள் 3 lakh பண்ணிங்க அப்படின்னா 24.5% நான் எடுத்துக்கும்போது உங்களுக்கு 73,500 பர் மந்தில் உங்களுக்கு இதாகும். ஸோ உங்களோட இந்த கமிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மந்த்லி 4 times வந்துட்டு ரினியூவல் இது பண்ணுவாங்க, இஷ்யூ பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சைக்கிள், செகண்ட் சைக்கிள், தேர்ட் சைக்கிள், ஃபோர்த் சைக்கிள் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக் இது தான் வந்துட்டு உங்களுக்கு சைக்கிளாக பிரிச்சுருப்பாங்க. ஸோ எவரி சைக்கிளை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சைக்கிளில் பே அவுட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுவே LI அட்வைஸராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னு நான் சொல்கிறேன். அது கீழே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ 1 lakh பண்ணாங்கன்னா 20% FIC கிடைக்குமா, 20,000 கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் லைஃப் அட்வைஸராக ப்ரமோட் ஆகிட்டிங்கன்னா இந்த 20,000க்கு 42.5% எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அது வந்து செக்மெண்டட் போனஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மொத்தமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 28,500 கிடைக்கும். நீங்கள் நார்மலாக பேஸ் அட்வைஸராக இருந்தீங்கன்னா 20,000 கிடைக்கிறது. LI அட்வைஸர் அப்படின்னா லைஃப் அட்வைஸர் ஆகும்போது உங்களுக்கு 28,500 அதிகமாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 8,500 இதில் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் மட்டும் இல்லை, ஃபர்தராக இன்னொரு இதுலேயும் நான் உங்களுக்கு எக்ஸாம் காமிச்சிருக்கேன். 3 lakh பண்ணும்போது உங்களுக்கு 24.5% பார்த்தீங்கன்னா FICன்னு எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 73,500 வரும். ஸோ இதில் 42.5% அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 31,237.5 இது வந்துட்டு உங்களுக்கு செக்மெண்ட் போனஸாகவே இதில் உங்களுக்கு கிடைக்கிது. அப்புறம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,04,737 உங்களுக்கு வந்துட்டு மொத்தமாக ஒரு பெனிஃபிட்டாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் லைஃப் அட்வைஸராக இருந்தீங்கன்னா. நார்மல் பேஸ் அட்வைஸ் இருக்கும்போது 23,500 லைஃப் அட்வைஸராக ப்ரமோட் ஆனீங்க அப்படின்னா சேம் பண்ணுற ஒரே ப்ரீமியம் தான் உங்களுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு 10% மேலே உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்சென்டிவ். ஸோ மந்த்லி இன்சென்டிவ் அப்படிங்கிறது நியூ அட்வைஸருக்கு இன்டென்ஷன் போனஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எந்த பேசிஸில் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு NOP பேசிஸில் நீங்கள் ஒரு 3+ NOP நீங்கள் பண்ணும்போது அடிஷ்னலாக உங்களுக்கு 5% கிடைக்கும். அதே மாதிரி 6+ NOP நீங்கள் பண்ணினீங்கன்னாவே உங்களுக்கு 12.5% பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக கிடைக்கும். இது வந்து மந்த்லி நீங்கள் டோட்டலாக மந்த்லி பண்ணுற பிஸ்னஸில் நீங்கள் வாங்குகிற FICயில் 20% 24.5% சொன்னாலும் அதில் உங்களுக்கு இதில் அடிஷ்னலாக அதுக்கு 5% ஆஃப் FIC, அதே மாதிரி 12.5% ஆஃப்
எஃப்ஐசி அண்ட் 17.5% ஆஃப் எஃப்ஐசி. நீங்கள் ஒரு 12 பாலிசி ப்ளஸ் இது பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக இதில் 17.5% மந்த்லியில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு இதில் ஆக்சுவலாக என்ஓபி அப்படின்னு சொல்லி க்ரிட்டீரியான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. டேர்ம் பிளான்ஸ் ப்ரொடெக்ஷன் பிளான் இதுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 மினிமம் ப்ரீமியம் இருக்கணும். நார்மல் பிளான் ட்ரெடிஷ்னல் ஆர் அதர் பிளான் சேவிங் பிளான் இருக்கும்போது மினிமம் 50,000 உங்களுக்கு வந்துட்டு பேஸ் ப்ரீமியமாக இருக்கணும். இது இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மந்த்லி இன்சென்டிவ் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மந்த்லி இன்சென்டிவ்க்கான ஒர்க்கிங்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது நான் உங்களுக்கு மேலே காமிச்சிருப்பேன் நியூ அட்வைசர்ஸ்க்கு. ஸோ 3 lakh பண்ணியிருக்காங்க ப்ரீமியம், 4 என்ஓபியில் 3 lakh பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா எஃப்ஐசியில் 24.5% எஃப்ஐசி இது பண்ணியிருக்கோம். ஸோ அதில் கமிஷன் மட்டும் உங்களுக்கு 73,500 கிடைக்கும். இது இல்லாமல் செக்மெண்ட் போனஸ் பார்த்தீங்கன்னா அதில் 42 நம்ம பிஃபோர் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சல இதுதான் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மந்த்லி ரின்டென்ஷன் போனஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதில் 5% அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு 1,08,413 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே நீங்கள் 10 lakh ப்ரீமியம் நீங்கள் பண்ணுறீங்க ப்ளஸ் அது பார்த்தீங்கன்னா 13 என்ஓபி பண்ணும்போது உங்களுக்கு எஃப்ஐசி நான் 20% வச்சுருக்கேன் ஆவரேஜாக. ஸோ உங்களுக்கு இதில் எஃப்ஐசி பார்த்தீங்கன்னா நியர்லி 2 lakh வந்துடும். செக்மெண்ட் போனஸில் 85,000 வரும். அது இல்லாமல் ரின்டென்ஷன் போனஸில் உங்களுக்கு 35,000 வரும். ஸோ நீங்கள் 10 lakh ப்ரீமியம் பண்ணும்போது உங்களுக்கு 3,20,000 பக்கத்தால் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்துட்டு கிடைக்கும். இது மந்த் ஆன்வர்ட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குவார்ட்டர்லி இன்சென்டிவ் பார்த்துக்கலாம். குவார்ட்டர்லி இன்சென்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 lakhsலேருந்து ஸ்டார்ட் அப் ஆகும். குவார்ட்டர்லினா ஜேஎஃப்எம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதம் சேர்த்து நீங்கள் 7.5 lakhs மேலே நீங்கள் பண்ணும்போது இந்த இன்சென்டிவ்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. நார்மலாக பேஸ் அட்வைஸருக்கும் லைஃப் அட்வைஸருக்கும் 10% கொடுப்பாங்க. 7.5 lakhs ப்ளஸ் பண்ணும்போது எஸ்எல்ஏ ஏஎல்ஏன்னு சொல்லி இருக்கும். ஸோ எஸ்எல்ஏ அப்படிங்கிறது சீனியர் லைஃப் அட்வைசர், ஏஎல்ஏ அப்படிங்கிறது ஏஸ் லைஃப் அட்வைசர்னு சொல்லுவாங்க. சீனியர் லைஃப் அட்வைசர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 என்ஓபி வந்துட்டு 12 lakhs பண்ணால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சீனியர் லைஃப் அட்வைஸராக ப்ரொமோட் ஆயிடுவீங்க. அதே மாதிரி தான் ஏஸ் லைஃப் அட்வைசர் அப்படிங்கிறது நீங்கள் 12 என்ஓபி 12 பாலிசிஸ் பார்த்தீங்கன்னா 36 lakhs நீங்கள் பண்ணிங்கன்னா ஏஎல்ஏவாக நீங்கள் ப்ரொமோட் ஆவீங்க. ஸோ இதுக்கு ஏன் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10% கிடைக்கிறது. இதே நீங்கள் எஸ்எல்ஏ ஏஎல்ஏவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15% கிடைக்கும், 5% எக்ஸ்ட்ரா. ஸோ இது நார்மலாக உங்களுக்கு எவரி இதுக்கும் 12 lakhs நீங்கள் பண்ணிங்கன்னா 25%, அதுக்கு 30% வரும். 20 lakhs ப்ளஸ் பண்ணிங்கன்னா 50%. இது எல்லாமே உங்களுக்கு குவார்ட்டர்லியே கொடுக்குறது அடிஷ்னல். இது வந்து குவார்ட்டர்லி ஒன்ஸ் வந்து உங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக இதுதான் உங்களுக்கு க்ரைட்டீரியா இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாவ் பேஅவுட். வாவ் பேஅவுட் அப்படிங்கிறது நீங்கள் 4 days ட்ரைனிங் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். 4 அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுவோம், 4 கஸ்டமர் மீட் பண்ணுவோம். ஸோ இதுக்காக உங்களுக்கு 6,000 10,000 அப்படிங்கிற 2 கேட்டகரி வைஸில் உங்களுக்கு இந்த வாவ் பேஅவுட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ 6,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,000 ப்ளஸ் நீங்கள் ப்ரீமியம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6,000 கிடைக்கும். 1 lakh அண்ட் எபோவ் ப்ரீமியம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10,000. இது வந்து மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது 2 கேட்டகரி இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு இது பண்ணோம்னா உங்களுக்கு எம்டிடி ஒய்டிடி ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்லாப் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மந்த் ஆன் மந்த் ஒரு என்ஓபி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த 6,000 10,000 அப்படிங்கிறது கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு மந்த்து நீங்கள் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 75,000 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3,000, 1 lakh ப்ளஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா 5,000 நீங்கள் இந்த வாவ் பேஅவுட்டுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இல்லை. ஸோ எவரி மந்த்து பார்த்தீங்கன்னா ஏர்லி பேர்ட் கான்டெஸ்ட் அப்படிங்கிறது லான்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பண்ணுற 1 lakh அந்த எபோவ் கேசஸ்க்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிஃப்ட்டு அது மாதிரி கொடுப்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு இருக்கும். ஸோ 3 lakh 7 lakh இது மாதிரி நீங்கள் ப்ரீமியம் பண்ணும்போது உங்களுக்கு தாய்லாந்து இது மாதிரி நிறையா ப்ளேசஸ் உங்களுக்கு வந்துட்டு கான்டெஸ்ட்டு இது பண்ணலாம். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு இதுவும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை.
எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக்கப்லேருந்து ட்ராப் வரைக்கும் எல்லாமே கம்பெனியோட எக்ஸ்பென்சஸில் தான் இருக்கும். ஸோ அங்கே உங்களுக்கு எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டல் தான் ஸ்டே பண்ண வைப்பாங்க. நேஷ்னலாக இருந்தாலும் இன்டர்நேஷ்னலாக இருந்தாலும் எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டல் தான் உங்களுக்கு ஸ்டேவே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவும் கிடைக்கும். ஸோ ஃபர்தராக நிறைய அட்வைசர்ஸ் அங்கே வரவங்க கூட இது பண்ணும்போது மிங்கிள் ஆகும்போது அவங்க எந்தெந்த வகையில் எந்தெந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க அது எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நாலேஜ் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் உங்களுக்கு இல்லை. ஸோ இது இல்லாமல் என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி தருவாங்க. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஸ் லைஃப் அட்வைசர் அவங்களுக்கு இது பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஆக்சிடென்டல் கவர் கொடுப்பாங்க. டாக்டர் கன்சல்டேஷன் ஆப் இது வந்து சீனியர் அட்வைசர் அண்ட் எபோவ் போகையில் டாக்டர் ஃப்ரீயாக வந்துட்டு நீங்கள் டாக்டர் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ப்ளஸ்ஸு அது இல்லாமல் ஒரு பர்சனலைஸ் பிளானர் கொடுப்பாங்க. இது எஸ்எல்ஏன்னு சொல்லுவாங்க, சீனியர் லைஃப் அட்வைசர் அண்ட் எபோவ் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் லெட்டர் அண்டு வெல்கம் கிட் பார்த்தீங்கன்னா லைஃப் அட்வைசர் கொடுப்பாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு விசிட்டிங் கார்டு இருக்கும், ப்ளஸ் ஐடி கார்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் நான் உங்களுக்கு இந்த மந்தான கான்டெஸ்ட்டுக்கு ஸோ எவ்வளோ ப்ரீமியம் பண்ணோம்னா ஸோ அதில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் வருங்கிறத ஒரு ஸ்லைடு ஃபுல்லாமே நான் இது பண்ணியிருப்பேன். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பரை எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஐ வில் கிளியர் ஃபார் யுவர் டவுட்ஸ். தேங்க்யூ.